மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக், எப்பவுமே வார வாரம் சனிக்கிழமை என்ன பண்ணுவோம்னா, போன திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மார்க்கெட்டோட நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி போன வாரமும் நம்ம ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். இந்த வாரமும் அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போறோம். சரி, நான் போன வாரம் சொன்னது எந்த அளவுக்கு நடந்ததுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வாரம் ப்ரிடிக்ஷன் போவோம். நம்மளோட கிளைண்ட் நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க, அதாவது HDFC AMC பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நான் போன முறையே சொல்லியிருந்தேன், ஏஎம்சி கம்பெனி நம்ம எதிர்பார்க்கிற ரெண்டு கம்பெனி, ஓகே, பெரிய கம்பெனி ஐபிஓக்குள்ள வராங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. ஏன்னா ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம், அதுக்கப்புறம் இந்த HDFC AMC பார்க்குறோம். அது இல்லாமல் பெரிய ரெண்டு நிறுவனங்கள் உள்ள வராங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நான் வந்து ஏற்கனவே இந்த பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த 20 கம்பெனின்னு சொல்லி நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போட்டுட்ருக்கேன். அப்படி பார்க்காதவங்க பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 4 கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக போய் பாருங்க, கார்டு கொடுக்குறேன். சரியா? இப்போ நம்ம HDFCயோடைய AMC பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே கேட்கறதா, இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த எல்லா வேலையும் நான் செய்யறதுக்கு ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட் தான். என்னது? கரெக்ட், லைக். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அந்த லைக் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் என்னோட மோட்டிவேஷன், உங்களுக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. சரியா? ஓகே, ரைட். இப்போ HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி AMC. பிகினஸாக இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. HDFC AMCங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. சரிங்களா? நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது பழக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலே நம்ம ஷேர் வாங்க முடியுமா அப்படின்னா தாராளமா வாங்கலாம். ஓகேங்களா? அப்படிதான் இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது இதை நம்ம ஷார்ட்டா என்ன சொல்லுவோம்னா HDFC AMC சொல்லுவோம். ஓகே, ரைட். இதோட லாஸ்ட் 5 இயர் ரெக்கார்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவல் க்ரோத் இல்லாம ஒரு 22, அதாவது 2022-23ல ஒரு டிப் விழுந்து அதுக்கப்புறமா மேல வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன் ஒன்று ஒன்றா. லாஸ்ட் 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 121% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்போ ஸ்டாக் பிரைஸ் வந்து 2500 சில்லரை இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5393 ரூபாய் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து கிராஜுவலான குரோத்தாக தான் இதை பார்க்கணும். ஏன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டில் சின்ன சின்ன நியூஸ் எல்லாம் கூட வந்ததுன்னா அது உடனே வந்து மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கிரியேட் பண்ணும். அதாவது ஒரு நியூஸ் வருது, அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆனது தான் இந்த ஸ்டாக் பிரைஸ் கீழே போனது கூட. அதுக்கான ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன வைக்கிறேன்னா, இது கம்பெனியுடைய PE ரேஷியோ, அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய earning per share, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 128 ருபீஸ் இருக்கு ஒரு ஷேர். இது புரிஞ்சிச்சுங்களா? அதுக்கடுத்தது மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 35% இருக்கு. PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 42. ஸோ இண்டஸ்ட்ரி PE லெவல் பார்த்தீங்கன்னா 21 தான். ஆனால் இது 40. பொதுவாகவே HDFCக்கு வந்து ஒரு டிமாண்ட் எப்பவுமே இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். இந்த கம்பெனியோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 361 ரூபாய். ரைட்டுங்களா? இப்போ நம்ம பார்க்க வருது அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்துக்கங்க. லாஸ்ட் 3 இயர்க்கான ரெக்கார்டு வந்து ஆன்லைனில் இருக்கு. மேற்கொண்டு வேணும்னா நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். பட் அவ்வளோ தேவை இருக்காது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிராஜுவலான க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனி. மோஸ்ட்லி இந்த கம்பெனிங்கெல்லாம் எப்படின்னாக்கா, உங்களுக்கு 10 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 3 ரூபாய் செலவு இருக்கும், 7 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும். புரியுதுங்களா? நீங்க இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னாக்கா 2460 கோடி லாஸ்ட் இயர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 2460 கோடி ரூபாய் அப்படின்னா, அப்போ இந்த கம்பெனியோட ஆவரேஜ் இன்கம் பார்த்தீங்கன்னா 4000 கோடி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மள மாதிரி பிகினர்ஸ்க்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், மேற்கொண்டு அந்த கம்பெனிலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி HDFC மாதிரியான கம்பெனிகளில் எப்பவுமே மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு உங்களுக்கு கிராஜுவலான இன்கம் தான் வந்துட்டு இருக்கும். திடீர்னு மார்க்கெட் ஏறும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் எல்லாம் உள்ள வருவாங்க, மார்க்கெட் ரெடியூஸ் ஆகும், மக்கள் எல்லாம் வெளியே போவாங்க. இந்த மூவ்மெண்ட் இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, இதுதான் காரணம். அன்னைக்கு 2022-23ல இந்த ஸ்டாக் பிரைஸோட பிரைஸ் கீழே போனது. பட் ஆஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக பார்க்கும்போது நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வச்சிருந்து மார்க்கெட்டை பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லைங்கிறதா சொல்றேன். ஏன்னா நான் பல பேர் சொல்றேன், இன்ட்ராடேங்கிற ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்காதீங்க, லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அப்படின்னு. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஆகுங்க, நல்ல இன்கம் எடுக்கலாம் இல்லை. சரியா? இந்த கம்பெனியோடைய லாஸ்ட் 3 இயர் சார்ட் நான் வைக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த சார்ட்ல உங்களுக்கு 3 இடத்துல டிப் இருக்கும். அந்த 3 இடம் தான் நான் பொதுவாக சொல்லுவேன், இந்த மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷார்ட் ஃபார்ம்ல MAMன்னு சொல்லுவோம். அதுதான் இந்த MAM உடைய லொகேஷன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸே இருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, ஆக்டிவ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா, ஆக்டிவ் இன்வெஸ்டர், நான் ட்ரேடர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு தான். ஆக்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பொதுவாக நான் கவனிச்சிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க பிகினர்ஸ் எப்படி வருவாங்கன்னா, மார்க்கெட் ஏறும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அது பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும், ஏறுதுன்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே மக்கள் மார்க்கெட் இறங்கும் போது வெளியே வந்துடுவாங்க. ஐயோ எனக்கு வந்து பயமா இருக்குது, நான் வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு. ஸோ இது இயல்பான குணம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இதை தாண்டி மார்க்கெட் எப்போ ஏறி இருக்கு இறங்கி இருக்குதுன்னு சரியா பார்த்து இன்வெஸ்ட் பண்றவங்க தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்க முடியும். ஸோ பதட்டப்படாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கையில் எடுங்க. சரியா? 2022-23ல பெரிய
டிப் இருக்கா? இந்த டிப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிற பாருங்க. அதாவது ஏஎம் வளர்ச்சி மந்தமானது, அதாவது அவங்களோட டோட்டல் அசெட் பேலன்ஸ் வந்து குறைஞ்சது. ஏன் குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் நல்லா கவனிச்சிங்க, அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் பெரிய க்ரோத் இல்லை அப்படிங்கிறத நினச்சிட்டு நிறைய பேர் வெளியே போனாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, அதாவது ரெப்போ ரேட், கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க 22 23களில் இன்க்ரீஸ் பண்ண உடனே இப்போ யோசிச்சு பாருங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவங்க கூட டெபாசிட்டை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெபாசிட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக. பொதுவாகவே இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேங்க்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா பணம் பூரா என்ன ஆகுனா ஃப்ளோ ஆகிறது நின்று டெபாசிட் பக்கமாக நகர ஆரம்பிச்சிடும். அதுவே நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், பேங்க் டெபாசிட்ஸ் எல்லாம் கரைச்சி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க மக்கள். அப்போது கேஷ் ஃப்ளோ அதிகமாகுமா? இதை வந்து ஆர்பிஐ ப்ராப்பராக பண்ணுவாங்க. அந்த வகையில் அன்னைக்கு நடந்தது என்னன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் பக்கம் போனதும் இவங்களுக்கு பெரிய அளவில் என்ன ஆயிருக்கும், பிஸ்னஸ் குறைஞ்சிருக்கும். அவ்வளோதான், ஒன்றும் லாஸ்லாம் இருக்காது, பிஸ்னஸ் குறைஞ்சிருக்கும். உடனே நம்மளாம் என்ன பண்ணுறோம், கடன்னு கொஞ்சம் தான் போயிருக்கோம், அதுக்குள்ளே கடன்னு ஷேர் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துட்டோம் இல்லையா? ஓகே ரைட். மற்றபடி ரியல் ரீசன் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இதுதான் ரீசன். இன்னொரு காரணம் சொன்னாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி லிமிட்டோட மெர்ஜ் பண்ணாங்க. அது ஒரு ரீசன். 2023 மெர்ஜ் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மந்தமான நிலைக்கு போச்சு. அப்படியா, அதாவது ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கே ஹெச்டிஎஃப்சி சென்டிமெண்ட், ஹெச்டிஎஃப்சி கீழே போனால் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி கீழே தான் போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் தவறு பண்ணிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அதோட பேலன்ஸ் ஷீட் வேறு, இதோட பேலன்ஸ் ஷீட் வேறு, ரைட். இதெல்லாம் ஒரு காரணம். ஆனால் அதே நேரத்தில் 2023 மார்க்கெட் மேலேயும் போச்சு. அதுக்கும் அதே காரணம் தானே? ஆமா, அதே காரணம். திருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்ச உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பக்கம் திபுன்னு குதிச்சு இந்த பக்கம் வராங்க. ஒரு மீகர் பர்சன்டேஜா கூட இருக்கட்டும், ஆனா இன்வெஸ்டர் எப்படி பாக்குறாங்கன்னா ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு டிமாண்ட் ரைஸ் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இந்த பக்கம் வராங்க. இதெல்லாம் வந்து அப்பப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் ஒரு சின்ன சின்ன நியூஸுக்கெல்லாம் வந்து பதட்டப்படக்கூடாதுன்னு ஏன் நான் சொல்லுவேன்னா, ஒரே ரீசன் தான். வட்டியை ஒரு பக்கம் ஏற்றினாங்க, மியூச்சுவல் ஃபண்டு டவுன் ஆச்சு. திருப்பி வட்டியை குறைச்சாங்க, மியூச்சுவல் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ பதட்டப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. சரிங்களா? ரைட். பேசிகிட்டே இருக்கிறதுல நான் ஒன்று சொல்ல வந்தேன் உங்களுக்கு. அதாவது 2 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அவங்க இந்த வருஷம், அதாவது 2026 அப்படி வச்சுக்கோங்க, 2026 ஐபிஓக்குள்ளே வராங்க. அதில் மேஜர் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இப்போ ஐபிஓக்குள்ளே வராங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்தாங்கன்னா மேஜர் கம்பெனியில் ஒன் ஆஃப் த கம்பெனி. ஹெச்டிஎஃப்சியை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கம்பெனி. ஓரளவுக்கு மக்களுடைய நம்பிக்கையான கம்பெனி தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இவங்க ஐபிஓவில் வராங்க. ஒருவேளை ஐபிஓ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தயாராகிக்கலாம். இதை விட ஒரு பெரிய கம்பெனி ஒன்று உள்ளே வருது. எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ பாதி பேர் கெஸ் பண்ணிட்டீங்க இல்லை? ரைட், கரெக்டு தான் நீங்கள் சொன்னது. எஸ்பிஐ. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டும் ஐபிஓக்குள்ளே வராங்க. 2026 அவங்க ஐபிஓவில் வராங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிலே பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, இந்தியாஸ் லார்ஜர் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அப்படின்னு சொன்னால் எஸ்பிஐ தான் சொல்லுவோம். அந்த கம்பெனி வந்து ஐபிஓவில் வர்றது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ரிஸ்கே கிடையாது. ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குன்னா மார்க்கெட் ஏறும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாவாங்க, மார்க்கெட் குறையும் போது மக்கள் தொகை குறையுமே, கஸ்டமர்ஸ் குறைவாங்களே தவிர உங்களுக்கு ஆக்சுவல் லாஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருமளவு இருக்காது இந்த கம்பெனிகளில். ஓகேங்களா? ஓகே ரைட். இந்த 2 கம்பெனிக்கு நீங்கள் தயாராகிக்கலாம்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம செகண்ட் ஆஃப் வரோம். அதாவது என்ன ப்ரிடிக்ஷன், லாஸ்ட் வீக் என்ன ப்ரிடிக்ட் பண்ணோம், அது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறோம். வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் நம்ம அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லிடுவேன். 25,600 26,100 வரைக்கும் ஆசிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் பிரேக் டவுன் வந்ததுன்னா 25,500 வந்ததுன்னா பிரேக் டவுன் ஆகும்னோம். 26,250 மேலே பிரேக் அவுட் ஆகுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து போன வாரம் நடக்கும்னு சொல்லியிருந்து போன 5 நாளில் 14 பார்த்தீங்கன்னா நிஃப்டி 25,910 இருந்தது. ஆக்சுவலாக 150 பாயிண்ட் கூட இப்போ மார்க்கெட் என்ன இருக்கு, 150 பாயிண்ட் கூடி இருக்கு. ஆனாலும் எவ்வளோ தூரத்துக்குள்ள ஆசோலேஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 7 நாள் ட்ரேடிங் டே காட்டும். பட் பயப்படாதீங்க, அந்த கிரீனில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்ம சொன்னது ஹை லோ. கிரீனில் இருக்கிறது ஹை வந்து எவ்வளோ போகும், லோ எவ்வளோ போகும்னு சொல்லியிருந்தோம். அதாவது 26,100 சொல்லியிருக்குன்னா 25,600 இருக்கா. இப்போ உங்களுக்கு நிஃப்டி 158 பாயிண்ட் கூடுதலாக இருக்குது. இதெல்லாம் போன வாரம் 26,246 வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்ட போயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட் கீழே வந்தது. அது என்ன காரணம் பற்றி நம்ம பார்ப்போம். சரியா? அதே மாதிரி லோ பார்த்தீங்கன்னா போவே இல்லை. மார்க்கெட் பூரா பார்த்தீங்கன்னா போன வாரம் ஆரம்பத்துலேருந்து புல்லிஷாக இருந்தது. லாஸ்ட் 2 நாள் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குச்சு.
அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லோ போகவே இல்லை. அந்த இடம் என்னன்னா 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸில் போயிடுச்சு. ஸோ அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் தான் என்னன்னு பார்க்கணும். பட் நான் நம்பர் ஆஃப் டைம் சொல்றது தான், காரணங்கள்லாம் எப்பவும் மார்க்கெட்டை அந்த நேரத்துக்கு ஒரு அசைச்சு பார்க்கமே தவிர பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் கொடுத்துட முடியாது. சரிங்களா? ரைட், இப்போ பார்த்துடலாம் அந்த காரணத்தை. கொஞ்சம் பலவீனமாக இருந்ததா சொல்றாங்க வேர்ல்டு எக்கானமி. ஐடி, மெட்டல், கேபிட்டல் கூட்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா நிஃப்டியை புல் டவுன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக மேலே போனதும் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம்னு நினச்சிருப்பாங்க. எப்பவுமே ப்ராஃபிட் புக் பண்ணி செல் பண்ண அதிகமாக செல் பண்ணும்போது என்ன ஆகும், மார்க்கெட் தானே கீழே வரும் இல்லையா? அப்படி ப்ராஃபிட் புக் பண்ணப்பட்ட இடம் தான் அது. மற்றபடி பயம் என்னன்னாக்கா, இந்த ரேட் கட் அமெரிக்கா வந்து எப்படியாச்சும் இந்த டிசம்பர் மாதம் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு சிலரும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு சிலரும் சொல்லி ஒரு பதட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுவும் கூட ஒரு காரணம் மார்க்கெட் வந்து ஒரு ஷிவரிங்லேயே இருக்கிறதுக்கு. வேற ஒன்றும் பெரிய ரீசன்லாம் இல்லை. எலெக்ஷன் எல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன் வந்து போன வாரமே முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் போய் எக்ஸிட் போல அதுக்கு உண்டான க்ரோத் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அதில் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா? இப்போ இந்த மாதிரியான சில காரணங்களால மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஆகுது. லாஸ்ட் 2 டேஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிருக்கு. இல்லைன்னா இது வந்து நம்ம பிளான் பண்ணபடி பிரேக் அவுட் ஆயிருக்கணும். பிரேக் அவுட் ஆகாமல் போனதுக்கு இதுதான் காரணம். இது மீண்டும் ஆகுமா அப்படின்னா மேபி ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஸோ அடுத்த வாரம் எப்படி ஆக போகுதுங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். பட் ஓவரால் நீங்கள் ஒரு 5 இயர் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிய கூட இல்லை. நல்லா கவனிங்க, ஏதாவது தெரியுது உங்களுக்கு? அதில் இந்த ஒரு வாரம் நடந்தது, அதுக்கு முந்தின வாரம் நடந்தது, எதுவுமே உங்களுக்கு அது வந்து தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இந்த மூவ்மெண்ட்லாம் வந்து பெரிய மேட்டரே கிடையாதுங்கிறத தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதில் நம்ம ஒரு கோடை போட்டு பாருங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஒரு சின்ன கேப் இருக்குது, அந்த ரிஸ்க் இன்னமும் இருக்குது. மார்க்கெட் வந்து கண்ணா பின்னாடி ஏறக்கூடாது. ரைட், பெருசாக ஒன்று ஏறலாம், ஒரு சின்ன லெவலில் தான் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரணும் இல்லையா? அடுத்த வாரம் மார்க்கெட்டு அப் என்ன, லோ என்ன, பிரேக் அவுட் என்ன, பிரேக் டவுன் என்ன அப்படின்ட்டு. ரைட், இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, மார்க்கெட் அடுத்தது பேரிஷாக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு 70% என்னோட மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்கும். 70 to 80% பேரிஷாக தான் இருக்குமோ அப்படின்னு இப்போ சந்தேகம் இருக்குது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஹை லெவல் 26,000, இப்போவே 26,000 மேலே தான் இருக்குது. பட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 26,000 கீழே தான் ஆகும்னு கெஸ் பண்ணுறேன். எனிவே பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போயிட்டாங்க. ஸோ வெளியே போனதுனால அகெயின் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட மார்க்கெட் என்ன பண்ணணும்னா பேரிஷாக தான் கொடுக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது 26,000க்கு கீழே மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25,800 உங்களுக்கு மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்குது. இது எப்போ பிரேக் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 26,150க்கு டச் பண்ணிடுச்சுனாலே பிரேக் அவுட் ஆகிடும். பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 250 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 26,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் இல்லை பேரிஷாக தான் போக போகுது அப்படின்னா உங்களுக்கு பிரேக் டவுன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 25,450 கொடுத்துருக்கு. 25,450 டச் பண்ணிச்சுன்னா அகெயின் அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் டிராஸ்டிக்கலாக கீழே தான் போகும். பட் ஆசிலேஷன் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 25,800லேருந்து 26,000க்குள்ள தான் மார்க்கெட் ஸ்விங் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பேரிஷாக தான் தெரியுது, 70% பேரிஷ் தான். பட் நான் சொன்னது தான் நடக்கும் அப்படின்னு கேரண்டியே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு அசம்ஷன் தான். இப்படியா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுல அடுத்த வாரம் எப்படி பார்க்க தானே போகிறோம், அதில் பார்த்துருவோமே. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியோடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த வகையில் நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய அளவுக்கு மார்க்கெட் டவுன் ஃபால் இருக்கிறது இல்லை, அப் ட்ரெண்டும் பெருசாக இருக்கிறது இல்லை, அது ஒரு கிராஜுவல் க்ரோத்தாக இருக்குது. அது இல்லாமல் அந்த கம்பெனியுடைய டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா வருஷம் அவங்க சம்பாதிக்கிற 114 ரூபாய் இப்போ ஏர்னிங் பர் ஷேர்லேருந்து 90 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, டிவிடெண்டே கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற வீடியோ க்ரோ அக்காவின் உருட்டுகள். க்ரோ அக்கா ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. அதை பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரியா? இப்போ க்ரோ அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா போன வாரம் 3 ஸ்டாக்ஸ் கொடுத்து அந்த 3 ஸ்டாக்ஸு இது வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி, ஆனால் இன்றைக்கும் மார்க்கெட்டில் அண்டர் ரேட்டடாக தான் இருக்குது, இந்த ஸ்டாக்ஸை ஏன் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன அந்த 3 ஸ்டாக்கையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். அதுதான் அடுத்த வீடியோ. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பணம் காசு கொடுத்து உதவி செய்கிறத விட அவங்களுடைய லைஃப்க்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுத்தீங்கன்னா, இந்த வீடியோ மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் உருவாக்க முடியும். அடுத்த வீடியோ. நன்றி, வணக்கம்.